சார் உங்களுக்கு ரெசார்ட் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்காவா? சூப்பராக இருக்குது. நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருக்குது இந்த பிளேஸ். சரி, எந்த ஹெல்ப்னாலும் தயங்காமல் என்கிட்ட கேளுங்க, நான் உடனே வருவேன். எனக்கு ஃபோன் பண்ணுங்க, விஸ்வாட்ட இருக்கும். சரி விஸ்வா, நான் வரேன். சரிடா மச்சான். டே விஸ்வா, நீ சொன்ன மாதிரி உன் ஃப்ரெண்டோட ரெசார்ட் செம்மையாக இருக்குது. நாங்கள் எப்பயாச்சும் பாண்டிச்சேரி வந்தால் இங்கே தாண்டா வருவோம், அதனால தான் சொன்னேன். ஏய், இன்னும் என்ன பண்ணுறீங்க? வரோம். லக்கேஜ்லாம் எடுக்க வேணாமா? நீங்கள் பாட்டுக்கு போயிட்டீங்க. அதை நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் வாங்க ஃபஸ்ட்டு. என்னது இது? என்ன ஆத்தி, கண்ணு போயிடுச்சா என்ன? இது ரெசார்ட் ட்ரீ. அட, அது தெரியுது. எதுக்கு இவ்வளோ பெரிய ரெசார்ட்? 2 ரூம் புக் பண்ணால் போதாதா நமக்கு? ஏய் ஆத்தி, ஹோட்டலில் 2 ரூம் புக் பண்ணால் என்ன நடக்கும்? நம்மளை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் அடிக்கடி வந்து க்ளீன் பண்ணுறன்ட்டு வருவாங்க. அதெல்லாம் வேணாம், கடுப்பாக இருக்கும். இப்படி தனியாக அமைதியாக இருக்கிறது தான் சூப்பராக இருக்கும். கரெக்டாக சொன்ன மச்சான். இவளுக்கு எங்கேருந்து புரிய போகுது அதெல்லாம்? சரி போதும், ரொம்ப பண்ணாதீங்க. ரொம்ப நாளாக நானும் இப்படி ஒரு ரெசார்ட்டில் தங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன்ப்பா. சூப்பர், செம்ம பிளேஸ். எப்படியும் ரெண்ட் அதிகமாக சொல்லுவாங்கல்ல? சேச்சே, நமக்கு ஃப்ரீ தான். என்ன சொல்கிறீங்க? நமக்கு ஃப்ரீயா? ஆமாம், எல்லாத்துக்கும் காரணம் விஸ்வா தான். அவனோட ஃப்ரெண்டோட ரெசார்ட் அது. எப்பயும் அவன் இங்கே தான் வருவானா இங்கே வந்தா. ஸோ அதனால் நமக்கும் ஃப்ரீ தான். விஸ்வா சூப்பர் தான். அட, இதில் என்ன இருக்குது? அதானே, நீங்கள் எங்களையும் உங்கள் ஃபேமிலி மாதிரி நினச்சி பண்ணுறீங்க. இதெல்லாம் செய்யறதுல என்ன பெருசாக இருக்க போகுது சொல்லுங்கள். சரி வாங்க உள்ளே போகலாம், வெளியே நின்றுட்டு இருக்காம. ஐயோ செம்மையாக இருக்குது, நல்லா அழகாக இருக்குது. ஆமாம் அத்தி, இங்கேயே இருந்துடலாம் போல். அப்படி இருக்குல்ல? அதுக்கு என்ன, இங்கே ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணிடலாமா? ஐயோ வேணாம்ப்பா. என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு போய் நிம்மதியாக படுக்கிறது தானே நல்லாயிருக்கும். எங்கே போனாலும் அது கொஞ்ச நாளைக்கு தானே. ஆமாம், நிக்கி சொல்கிற மாதிரி நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு கடைசியாக நம்ம வீட்டுக்கு போகிறது தான் நல்லாயிருக்கும். டே மச்சான், என்னவோ எனக்கு குறையிற மாதிரியே இருக்குது. அட ஆமாம், எங்கள் மாமாவை காணோம். நம்ம கூட தானேடா வந்தார். ஆமாப்பா, நானும் மறந்துட்டேன். நான்சியும் காணோம். அது சரி, இடத்த பார்த்ததும் எல்லாத்தையும் மறந்துட்டோம். சரி, உங்களுக்கு ஃபோன் பண்ணி பாருங்க. நானும் எங்கே விட்டு போகிற? ஒழுங்காக மூடிக்கிட்டு வா. அதுக்கு அவசியமே இல்லை, அவங்களே வந்துட்டாங்க. இது அவங்களோட வாய்ஸ் தானே. அட நான்சி, எங்கே போனீங்க? உங்களை ஆளையே காணோன்னு கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டோம். எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் மாமா தான். அப்படின்னா ஆனால் கேளுங்க. ஒரே ஒரு செல்ஃபி எடுக்கலாம் வா அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போயிட்டான். அப்புறம் வந்து பார்த்தா உங்களை ஆளை காணோம். சரி, இப்படி இங்கே தான் இருப்பீங்கன்னு நினச்சி வந்தோம். அந்த இடத்துல ஒரு மரம் அவ்வளோ அழகா இருந்துச்சு, அதனால தான் இவ்வளோ கூப்பிட்டு போனேன். ஐயோ, வாயை திறந்தா மூடவே மாட்டேங்கிறான். எப்படிதான் இவனை சமாளிக்கிறீங்களோ தெரிலடா அப்பா. அதான் எங்கள் மாமாவை பற்றி தெரிஞ்சிச்சே, அப்புறம் என்ன? சரி, பசிக்குதான் சொல்லுங்க, ஃபுட்டு ஏதாச்சும் ஆர்டர் பண்ணலாம். எனக்கு பசி இல்லை. சரி, நாங்கள் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறோம். அப்போ சரி, வாத்தி நம்ம ரூமுக்கு போகலாம். என்ன நம்புறோமா? ஆளை விடுறா சாமி. இங்கே எத்தனை ரூம்ஸ் இருக்கு தெரியுமா? இருந்துட்டு போட்டோம். நீங்களாம் போய் அங்கே இருங்க, நாங்களாம் வேற ரூமில் இருக்கோம். ஆத்தி, அப்போ எதுக்கு நம்ம ஜோடியாக வரணும்? அதானே, சக்திலாம் என்ஜாய் பண்ணுவான்ல. மறந்துட்டீங்களா? அவங்களும் கல்யாணம் ஆயிடுச்சு, நியூ கப்பிள். இதில் என்னப்பா இருக்குது, நம்ம மேரேஜ் பண்ணிக்க போகிறோம். இருங்க ஃபஸ்ட்டு. நானே இவங்க கூட தான் போயிருக்க போகிறேன். சக்தி அவங்க கூட தான் இருப்பான். மச்சான் அப்படியா? ஆமாம் மச்சான், அங்கேயே சொல்லிட்டா. அதுக்கப்புறம் நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்கு? சரி, நீங்கள் எப்படி இன்னும் புலம்புங்க. வாங்க நம்ம போகலாம், போய் ரெஸ்ட் எடுக்கலாங்களா? என்ன விளாடுறீங்களா? நம்ம எங்கே வந்திருக்கோம்? பாண்டிச்சேரி. லூஸ் மாமா, அதனால என்ன? இப்போ ட்ராவல் பண்ணி வந்தோம்ல, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாமா? அதுக்கு என்னவா, பார்ட்டி பண்ணலாம்ப்பா. வேர் இஸ் த பார்ட்டி? நம்ம அவுட்ல பார்ட்டி. வாங்கடி, அவர் பாட ஆரம்பிச்சிட்டாரு, கிளம்பலாம். நானும் இன்னொரு தடவை அப்படி கூப்பிட்டு வாயை உடச்சிருவேன். சரி ரைட்டு விடு. என்னடா இது இப்படி ஏமாத்திட்டு போயிட்டாலுங்க? விடு, இப்படியே நடக்கிறது தானே. நீங்கள் மட்டும் சந்தோஷமாக இருப்பீங்க, நான் அப்படியே பார்த்துட்டு இருக்கணும். அப்போ போய் உன் லவ் ஃபஸ்ட் ரேஷ் மட்டும் சொல்லு. டேய், இப்போதான்ட்ட பழகவே ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நீ நம்ம மாமா கிட்ட தான் கிளாஸ் போகணும்னு நினைக்கிறேன். பாரு, ஃபஸ்ட்டு நான்சியை பார்த்தது தான் உடனே பிடிச்சி போய் அந்த அவங்க பின்னாடியே திரியிறாரு. சிவா, நம்ம ஃபர்ஸ்ட் பேசி பார்க்கணும் சிவா. பிடிக்கலனா அப்புறம் விட்டுறணும். ஃபஸ்ட்டு பிடிக்க வைக்கலாம், அப்புறம் நம்ம எதாக இருந்தாலும் சொல்லிக்கலாம். சரி விடு. டேய், நம்ம பாண்டிச்சேரி வந்திருக்கோண்டா, வாங்க போய் சரக்கு அதுன்னு வாங்கிட்டு வருவோம். என் மாமா வந்த மொதல் நாளே அவளுங்கிட்ட திட்டு வாங்க வச்சிடாத, பொறுமையாக பார்த்துக்கலாம் அதெல்லாம். ஆடா போங்கடா, பார்ட்டியும் பண்ண மாட்டீங்க, சரக்கும் வாங்கி தர மாட்டீங்க. சரி வாங்க போய் ரெஸ்ட் ஆச்சு எடுப்போம். அட என்னங்க நீங்க ஒரு கம்பெனிக்கே ஓனரு, இவங்ககிட்ட போய் சரக்கு கேட்டுட்டு இருக்கீங்க? அதானே மாமா, நீ தான் எங்களுக்கு ட்ரீட் வைக்கணும். இவ்வளோ பேசுகிறானுங்கல்ல, எனக்கு முதல்ல சம்பளம் கொடுத்தானுங்களான்னு கேளுடா.
தருவோம் மாமா, இப்பதானே வந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க. உன் பேர் என்ன? விஸ்வாவா? வாங்க போங்கலாம் சொல்லாத, தயவுனுங்கள மாதிரி மாமானே கூப்பிட்டு போ, சரியா? சரிங்க மாமா. டேய், என்ன மாமா என்ன? இது என்னவோ தெரிலடா, எனக்கு அந்த நானுவை ரொம்ப பிடிச்சிருக்கு. நானுவா? எஸ், மை டார்லிங் நான்சி. உனக்கு தான் யாரை பார்த்தாலும் பிடிச்சிருமே, இது என்ன புதுசாக சொல்கிற? டேய், அப்படி இல்லடா, இது ஒரு வித்தியாசமான ஃபீலாக இருக்குடா. பட் ஆனால் அவன் என்கிட்ட எரிஞ்செரிஞ்சு வந்துட்டே இருக்கா. அதுக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணுங்களேன்டா. ஐயோ மாமா, நீ தான் அப்படியே ஊருக்குள்ள பெரிய மன்மத. போதும், அதோடு நிறுத்திக்கடா. அப்புறம் பார்க்குறவங்க உன் மேலே தான் கோவப்படுவாங்க. அவங்களாம் கோவப்பட மாட்டாங்க, நீ மூடு. உங்களுக்கு என்ன பிடிக்கும் தானே ஃப்ரெண்ட்ஸ்? என்னை பிடிக்கும்னா கீழே கமெண்டில் பிடிக்குன்னு சொல்லுங்கள். பிடிக்காதுன்னு சொல்லுங்க, பிடிக்காதுன்னு சொல்லிடுங்க. பார்க்கலாமே என்ன நடக்குதுன்னு. அப்படி தானே? சரி சரி, கதைக்குள்ள வா. அப்புறம் அவங்களுக்கு போர் அடிச்சிடாதா இப்படியே பேசிட்டு இருந்தா? டேய், ஏதாச்சும் ஐடியா கொடுங்கடா. அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு கூட தெரிய மாட்டேங்குது. ஐயோ மாமா, நானும் உன் கேஸ் தான். இப்போதான் பேசவே ஆரம்பிச்சிருக்கேன். அவள் என்ன நினைக்கிறான்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்களாம் எப்படிடா கரெக்ட் பண்ணீங்க? எங்க எல்லாத்துக்கும் சீனியர் அருண் தான், அவன்கிட்டே கேட்டுக்கோ. ஐயோ மாமா, எதுக்கு இப்போ நீ இப்படி பார்க்குற? இல்லை, சீனியரோட அழகை பார்த்தேன். ஏன், எனக்கு என்ன குறைச்சல்? உனக்கு என்னடா ஆர்த்தி கிடைச்சிட்டா, எங்களுக்கு ஏதோ ஐடியா கூட. நான் என்னென்ன ஐடியா கொடுக்கறது? எனக்கு மனசுக்கு தோணுதான் நான் பண்ணேன். அப்படி பார்த்தா எங்களுக்குலாம் என்னென்னவோ தோணும். அப்போ பண்ணுங்க. ஐயோ, அடி வாங்கிட்டு வரத்துக்கா? டேய், அப்படி இல்லைடா, அவங்க ஃபஸ்ட்டு முழுசாக நம்மளை நம்பணும்டா. நம்பினாலே போதும். அவங்கள நம்மளை கடைசி வரைக்கும் விடவும் மாட்டாங்க, கஷ்டப்படுத்தவும் மாட்டாங்க. அதே மாதிரி நாமளும் இருந்தாலே போதும். ஆமாண்டா, உண்மையாலுமே அவங்களாம் நம்மக்கிட்ட ஒரு குழந்த மாதிரி தான். நம்மக்கிட்ட தான் உரிமையாக சண்டை போடுவாங்க, கோவப்படுவாங்க, அடிப்பாங்க. ஆனால் நம்மக்கிட்டேருந்து பாசத்தை தான் எதிர்பார்ப்பாங்க. இல்லை, இது ஒரு அழகான லைஃப் தான். டேய், கரெக்டாக சொன்னடா விக்ரம். இதை உலகத்தில் பாதி பேர் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோயேன், பிரச்சனையே இல்லை. அடா அடா அடா, என்ன தத்துவமாக பேசுகிறாங்க என் பசங்க. அது சரிடா, ஃபர்ஸ்ட் அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு கூட தெரியலையேடா. மாமா, எனக்கு தெரிஞ்சு உனக்கு ஒன்று அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். உண்மையவா சொல்கிற? ஆமாம் மாமா, நீ என்ன யோசிப்பாரு? நீ எவ்வளோ தொல்லை கொடுக்குற. உன்னை நினச்சா ஒரு அரை விட்டு இனிமேல் என் பக்கமே வராதுன்னு சொல்லிடலாம் ஈஸியாக. ஆனால் அவங்க அப்படி பண்ணல. அப்படின்னா நீ தொல்லை பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீ அதையே கண்டினியூ பண்ணு. ஓ மை காட், நானும் உனக்கு இதான் பிடிச்சிருக்கா? அப்போ லைஃப் ஃபுல்லாக தொல்லை பண்ணுறேன். அதுக்குன்னு பைத்தியம் மாதிரி பண்ணிடாத மாமா. அவங்க சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, அவங்க நல்ல மூடில் இருக்காங்களா இல்லை கெட்ட மூடில் இருக்காங்கன்னு பார்த்து உன் சேட்டையெல்லாம் வச்சுக்கோ. அப்புறம் உன் மேலே வெறுப்பு வந்துட போகுது. டேய், சூப்பரான ஐடியாலாம் கொடுக்குறீங்கடா. உங்களோட அனுபவம் பார்க்குறவங்களுக்கும் யூஸ் ஆகும். எனக்கு தெரிஞ்சு எப்படியே நீ ஃபுல்லாக இப்படியே போயிடும். நாளைக்கு என்னடா பண்ணலாம்? நாளைக்கா? நாளைக்கு ஃபஸ்ட்டு எங்கே போகலாம்? நான் உன்னை கேட்டால் திரும்ப நீ என்னையே கேளு. டேய், பீச்சுக்கு போகலாம்டா. அவங்க அதெல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் டேவே அங்கே போயிடலாம். நல்ல யோசனை தான். கொஞ்சம் நல்லா ஜாலியாக போகும்ல? கொஞ்சம் என்ன, நல்லாவே போகும்டா. ஒரு விஷயம் என்னன்னா, நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு சின்ன விஷயத்தால் 2 பேர் பேசாமல் தான் இருந்தோம். இங்கே வந்து பீச்சுக்கு போய் தான் வெள்ளாடுக்குள்ளே 2 பேரும் நல்லா சிரித்து பேசி ஒன்றானோம், தெரியுமா? இந்த மாதிரி அடிக்கடி வெளில போனால் தான் நமக்கும் மனசெல்லாம் ரிலாக்ஸாக இருக்குல்ல. பிரிஞ்சு போன உறவுகள் கூட சேருது. பேசாமல் நீங்களாம் சேர்ந்து ஒரு புக் எழுதிருங்கடா. பெண்களை கரெக்ட் பண்ணுவது எப்படி? ஆமாம் மாமா, செருப்பால் அடி வாங்குவது எப்படி நீ போட்டுரு. உதைக்க போகிறேன் பாரு உன்னை. எல்லாத்துக்கும் அது பொருந்துமான்னு தெரியாதுல்ல. யார் யார் எப்படின்னு அவங்க கூட பழகுறவங்களுக்கு தானே தெரியும். ஒவ்வொரு பொண்ணும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. எல்லாரும் சேமுன்னு நம்ம நினைக்க முடியாது. டே விக்கி, சொல்லுடா. எனக்கு வர லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்கு. அவ்வளோதானே, ஏதாச்சும் ஆர்டர் பண்ணிக்கலாம். டேய் மச்சான், இங்கே தான் கிச்சன் இருக்குல்ல, நாமளே சமைச்சா என்ன? ஏய் ஆமாண்டா, செம்ம ஐடியா. நம்மளே சேர்ந்து சமைக்கலாம். எப்படியும் அவங்க தூங்கி எழுந்துச்சு வரத்துக்கு லேட் ஆகும். நாமளும் அதுக்குள்ளே ஏதாச்சும் சமைச்சு வைக்கலாம்ல. அப்போ சரி, அப்போ எல்லாரும் ஃப்ரெஷ் ஆகிட்டு போகலாமா? ஃப்ரெஷ் ஆகணுமா? டே விக்கி, என் மேலே நான் நாறுதா பாரு. போடா போய் ஃபஸ்ட்டு குழி, நீ நாறுது. அவ்வளோ பயங்கரமாவா நாறுது? ஏண்டா கொஞ்சம் நெஞ்சமாவா ஸ்வெட் ஆயிருக்கும் உனக்கு? உன் மேலே மட்டும் இல்லை, எல்லார் மேலேயும் அப்படி தான் இருக்கும். சரி வாங்க, எல்லாம் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். அது சரி, பொருள்லாம் எங்கே வாங்குறது? டே, என்னன்னா வேணும்னு லிஸ்ட்டு போட்டு சொல்லுங்க. என் ஃப்ரெண்டுக்கு அமுச்சு விட்டுறேன், அவன் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவான். அப்புறம் என்ன, பிரச்சனை முடிஞ்சு வாங்க வேலை ஆரம்பிக்கலாம். பெட்டுனா இது பெட்டு நம்ம வீட்லேயே தான் இருக்கேன், மரக்கட்டையாட்டம். ஹே நான்சி, நீ எனக்காக வந்த, உண்மையை சொல்லு. இதில் என்ன டவுட்டு, உனக்காக தான் வந்தேன். ஹே நான்சி, பொய் சொல்லாதீங்க. இதோ பாருமா, நான் ஆல்ரெடி வருஷட்ட சொல்லிட்டேன், உங்களோட ஒரு 2 வருஷமாக என்னவோ தான் பெரியவ. அதுக்காக இப்படி நான்
பெரியவங்க மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க, கடுப்பாக இருக்கு, புரியுதா? நான்சினே சொல்லி கூப்பிடுங்க, வாப்போனே சொல்லுங்க. சரி நான்சி. நான்சி, உண்மையை சொல்லு, உனக்கு எங்கள் மாமா பிடிச்சிருக்கா இல்லையா? சாரி சாரி, எனக்கு அண்ணா. அவனெல்லாம் ஒரு பொண்ணு திரும்பி பார்ப்பாளா? சும்மா சொல்லு நான்சி, எப்போ பார்த்தாலும் பின்னாடியே தானே தெரியறாரு எங்கள் மாமா. எனக்கு தெரிஞ்சு நான்சிக்கு பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன், நம்ம கிட்ட மறைக்கிறாங்க. ஹே, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. அவனை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கடுப்பாக தான் இருந்துச்சு. அப்புறம் போக போக எப்போ பார்த்தாலும் பின்னாடியே சுற்றிக்கிட்டு என் பின்னாடி பாட்டு பாடிக்கிட்டே வருவான். அப்புறம் ஏதாச்சும் வேலை சொன்னால் நீ என்னை கட்டிக்கிறியான்னு கேட்பான். அப்படி இல்லையா, காஃபி குடிக்க வரியா, நான் வேலையை முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் சொன்னால் கரெக்டாக அந்த வேலையை முடிச்சிருவான். அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் நானும் காஃபி குடிக்க போவேன். அதுவும் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது அந்த லைஃப்பும். உனக்கு பிடிச்சிருக்கு. அப்ப நீயும் ரேஷ்மாவும் ஒண்ணு. என்ன ரேஷ்மாவா? நானும் அவங்கள எப்படி ஒண்ணாக முடியும்? ஆமா, உனக்கும் சிவாவும் பிடிச்சிருக்கு தானே? இல்ல, அவர் என்கிட்ட நல்லா பேசுறாரு, எனக்கு பிடிக்கும், மத்தபடி தெரியல. தெரியலையாமா? கேட்டுச்சா? இப்படி தெரியலன்னு சொல்லிட்டு எத்தனை லவ் ஒன்று சேர்ந்துருக்குன்னு நானும் பார்த்துருக்கேனே. அப்படி இல்லப்பா, எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனா சரியா சொல்ல தெரியல. ரேஷ்மா, நடத்து. அப்படி இல்லப்பா. இதோ பாரு, ரேஷ்மாக்கு வெக்கலாம் வருது. என்ன ரேஷ்மா, அப்படியா? அப்படி இல்ல, யாரா இருந்தாலும் பேச்சு சொல்லக்குள்ள வெக்கம் வரதானே செய்யும். ஆமா வருந்தான், ஆனா உனக்கு ரொம்ப வருதே. அப்படி இல்ல காவியா. சரி நடிக்காத, எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. என்ன தெரிஞ்சிச்சு? அதான் அப்பட்டமா தெரியுது அவன் மனசுல சிவா இருக்கான்னு. எனக்கு தெரியல. சரி, நாங்க திடீர்னு எங்கேயாச்சும் இருக்கோம், திடீர்னு சிவான்னு சொல்றோம், அப்போ உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வருமா வராதா? சிவான் கூப்பிட்டா திரும்பி பார்ப்பேன், ஆனா அந்த ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும்னு தெரியலையே. சரியா போச்சு போ. இவளுக்கு என்னடி கிளாஸ் எடுக்க வேண்டியதா இருக்கு, அப்ப எடுத்துருவோம். எனக்கு பிடிச்சிருந்தாலும் அவருக்கு என்ன பிடிக்கணும்ல, அவரே இப்பதான் என்கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஓ, பிடிக்காம தான் எங்க அண்ணன் உங்ககிட்ட பேசிட்டு இருக்காங்க, நீங்க எப்ப தனியா இருந்தாலும் வந்து உங்களை கூட்டிட்டு போறாங்க. அப்படி இல்ல, ஸ்டார்டிங் அவர் என் மேல வெறுப்பா தான் இருந்தாரு, இப்பதான் என்கிட்ட நல்லா பேசுறாரு. உங்ககிட்ட எல்லாம் பழகும் போதுதான் எனக்கு ஒரு எப்படி சொல்றது, சந்தோஷமா இருக்கேன், எனக்கு பிடிச்சிருக்கு இந்த லைஃப். சரி விடு, பழசெல்லாம் பேசாத, இப்ப இருக்கிறத ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். சரி எனக்கு தூக்கம் வருது. ஆமாப்பா, எனக்கும் டயர்டா இருக்கு, கொஞ்ச நேரம் படுக்கலாமா? தாராளமா. ஆத்தி தான் இப்படி தூங்க மாட்டாளே, ஒருவேளை அவளு தூங்கியிருப்பாளோ, டயர்டாக இருந்திருக்கும். என்ன இவங்க தனியா இருக்கான், போய் பயன்படுத்தலாம். அட நீயா? டேய், என்னடா பயப்படவே மாட்டே நீ? இவ்வளோ க்யூட்டான ஃபேஸை பார்த்து யாராச்சும் பயப்படுவாங்களா? போதும் ரொம்பலாம் ஐஸ் வைக்காத. ஹே, உண்மையை தாண்டி சொல்கிறேன். ஆகணும் சேர்ந்து நட போடணும் காதல் கதை பேசணும். அருண், என்ன பண்ற தெரிஞ்சுதான் பண்றியா? டேய், ஏன் உன்கிட்ட பண்ணாமல் வேற யார்கிட்டச்சும் போய் பண்ணட்டுமா? அப்படி பண்ணினா கொன்றுவேன். அப்போ தெரியுதுல்ல, அப்புறம் என்ன கேள்விலாம் கேட்குற? சரி, என்ன நீ மட்டும் இங்க தனியா இருக்க? நாங்களாம் சேர்ந்து உங்களுக்கு சமைக்கலான் இருக்கோம், அதான் சீக்கிரம் ஃப்ரெஷ் ஆகிட்டு நான் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டேன், அதனால் வந்துட்டேன். ஓ, நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணட்டுமா? இது உங்களுக்காக ஸ்பெஷலாக பண்ணுறது, நீங்கள் வெளியேறு, புரியுதா? அட்லீஸ்ட் நீங்க சமைக்கிறத பார்க்குறேனே. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சொல்லும், நீ இங்கே இரு, புரியுதா? ஐ லவ் யூ அருண். ஏ ஆத்தி, ஐ லவ் யூ டி. ஏய், கடிக்காது எருமை. ஏ ஆத்தி ப்ளீஸ் டி. ஏய், அப்புறம் நான் கடிச்சுனா தாங்க மாட்டேன். சரி என்ன எதுவும் பண்ணிடாத, விட்டேன். வலிக்குதுடி எருமை. வலிக்குதா? சோப்பா. உனக்கு இருக்கு இன்னைக்கு. ஐயோ, நிதிஷனா வந்துட்டாரு. என் ஃப்ரெண்டு தான், ஒன்றும் கவலை இல்லை. டே ப்ளீஸ், நீ எப்படி பண்றியோ அந்த மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு பண்ணேன். ஓ, உனக்கு இதெல்லாம் தோணுமா? ஏன் தோணாதா? இல்லை, இது வரைக்கும் இப்படி பண்ணது இல்லையே, அதான். டே லூச, எங்களுக்கும் தோணும், ஏன்னா நாங்கள் வெளில காமிச்சிக்க மாட்டோம். ஓ அப்படியா, நானும் கொஞ்சம் காமிக்கலாமா? படா லூச. மச்சான், சாரிடா டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? டேய், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னாச்சுன்னா? டேய், முக்கியமான மீட்டிங்டா, நாளைக்கும் வராங்க, எங்கன்னு தெரியும்ல. இது அந்த ஜெர்மன் கிளைண்டா?
ஆமாம் கண்டிப்பாக இவனுங்க அங்கே இருந்தே இருக்கணும். ஐயோ இப்போ என்ன பண்ணுறது?